Hi friends, welcome to SPAARKZ Academy. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரோடு இன்ஸ்பெக்டர் அண்ட் ஓவர்சியர் எக்ஸாமுக்கு ஒரு மெகா டெஸ்ட் சீரிஸ் பிளான், அதாவது 130+ டெஸ்ட்டோட ஒரு மெகா டெஸ்ட் சீரிஸ் பிளான் அப்படிங்கிற வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரை பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமில் நம்ம கொடுத்த டெஸ்ட் சீரிஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் கிளாஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அதாவது நம்மளோட கோர்ஸ்ல இருந்து மட்டுமே ஒரு 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு, ஓகேவா? இந்த எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 2 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டெஸ்ட்ல இருந்து நம்மளோட கொஸ்டின் வந்து எந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோட என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ரூஃப் வீடியோ வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இல்ல அப்படின்னா அது வந்து கான்செப்ட் கிளாஸ்ல நடத்தி இருந்தது அப்படின்னா எந்த டே கான்செப்ட் கிளாஸ்ல நடத்தி இருந்த வீடியோ கிளாஸ், அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங்னா அந்த கொஸ்டின் வந்து எங்க இருந்து நமக்கு இது பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரூஃப் வீடியோட நம்ம வந்து கொடுத்துருந்தோம். சரியா? அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாத்துக்கிறங்க, ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மெகா டெஸ்ட் சீரிஸ் பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவர்சியர் எக்ஸாமுக்கு ஒரு 45 டெஸ்ட், சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஒரு 35, ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து 50 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அதான் வந்து இது வந்து ஒரு மெகா டெஸ்ட் சீரிஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் வந்து ஒரு 30 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு 2, சரி? அது ஃபுல்லாவே டெக்னிக்கலுக்கு, ஓகேவா? இதே மாதிரி ஃபுல் லென்த் டெஸ்ட் 1, மார்க் டெஸ்ட் 1, ப்ரெடிக்டட் கொஸ்டின் 1, டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 35 டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு 32, யூனிட் டெஸ்ட் வந்து ஒரு 8 டெஸ்ட் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி செக்ஷன் வைஸ் டெஸ்ட் ஒரு 2, ஃபுல் லென்த் 1, மார்க் டெஸ்ட் 1, ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் 1, மேக்ஸுக்கு ஒரு 2 டெஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி 2, கரண்ட் அஃபேர் 1, டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 50 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா எத்தனை டெஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் வரும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஓவரால் ஒரு 85 டெஸ்ட் கிட்ட உங்களுக்கு வந்து இருக்கும், சரியா? டோட்டலா ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் டெக்னிக்கல் சேர்ந்து 85 டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓவர்சியர் ஆர் ஜேடிஓ எக்ஸாமுக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஒரு 30, யூனிட் டெஸ்ட் ஒரு 10, செக்ஷன் வைஸ் டெஸ்ட் ஒரு 2, ஃபுல் லென்த் 1, மார்க் டெஸ்ட் 1, ப்ரெடிக்டட் கொஸ்டின் 1, ஸோ அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 45 டெஸ்ட் கிட்ட உங்களுக்கு இருக்கும், சரியா? அதே மாதிரி ஜிஎஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் ஒரு 32, யூனிட் டெஸ்ட் 8, செக்ஷன் வைஸ் 2, ஃபுல் லென்த் 1, மார்க் டெஸ்ட் 1, ப்ரெடிக்டட் 1, மேக்ஸுக்கு ஒரு 2, தமிழ் எலிஜிபிலிட்டி 2, கரண்ட் அஃபேர் 1, ஸோ அரௌண்ட் 50 கொஸ்டின் உங்களுக்கு வந்து வந்துடும் இதுல, ஓகேவா? அதே மாதிரி ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 95 டெஸ்ட் கிட்ட உங்களுக்கு வந்து இந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜேடிஓ எக்ஸாமுக்கு ஒரு மெகா ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ், சரியா? இது வந்து டெஸ்ட் சீரிஸ் கிடையாது, கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அந்த கான்செப்ட் கிளாஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு ஒரு 30 டேஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஜேடிஓ எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 டேஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்றதா இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? வித் டெஸ்ட் சீரிஸோட. ஸோ இதுல ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னாலும் நம்மளோட கான்டாக்ட் கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த மோஸ்ட் ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம், சரியா? இதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த லெவல்ல இருக்கும். இப்போ ஐடி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு பி லெவல்ல நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ என்ன லாஸ்ட் நடந்த இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல பார்த்திருப்பீங்க, ஐடி லெவல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த லெவல்ல பார்த்தாலே போதும், சரி? அதுவே வந்து நமக்கு வந்து மோர் தென் எனஃபா இருக்கும், சரியா? ஸோ அதான் அந்த ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வித் அந்த டெஸ்ட் சீரிஸோட, ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜேடிஓ எக்ஸாமுக்கு இந்த மெகா டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா rupees 8,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு rupees 2,500 அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு rupees 1,500 அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரைசிங்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்றோம், ஓகேவா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். இந்த ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ் பத்தியும் இல்ல இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்றனாலும் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட் ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப வந்து ஒரு லோயஸ்ட் பிரைசிங்ல தான் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம், சரியா? ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த காண்டாக்டை கால் பண்ணி உங்களோட டவுட் இல்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ் பத்தி, ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியோட ஸ்பெல் பாத்தீங்க அப்படின்னா SPAARKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி காண்டாக்ட் நம்பர் வந்து இது மட்டும்தான், சரியா? அதே மாதிரி நம்மளோட ஸ்பெல்லிங் இது மட்டும்தான். நம்ம அகாடமி பாத்தீங்க அப்படின்னா 1650+ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி, ஓகேவா?
ஸோ நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்றதுனாலும் இல்ல வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸை கேட்டுக்கிறங்க. சரியா? ரொம்ப ஒரு லோயஸ்ட் பிரைசிங்ல தான் இருக்கும். அதர் அகாடமிஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமான டெஸ்ட்டுமே நம்ம அகாடமில தான் கண்டக்ட் பண்றோம். சரியா? தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் டெஸ்ட்ங்கிறது நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அதர் அகாடமிஸ்ல கம்பேர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிரைசிங்குமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங்ல தான் இருக்கும். சரியா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.